அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். அறலை அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. இன்டர்வியூ போஸ்டாக இருக்கட்டும், நான் இன்டர்வியூவாக இருக்கட்டும், அதே மாதிரி டிப்ளமோ ஐடிஐயாக இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் இந்த ஓஎம்ஆர் சீட் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றதே தெரியாது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா ஓஎம்ஆரில் ஃபில் பண்ணுறத தவறாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட எவாலுவேஷன், அதாவது கரெக்ஷன் பண்ணுற இதே நீங்கள் எலிஜிபிளை இழந்துருவீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த ரேங்க் வராது. ஸோ இதெல்லாம் எங்க தப்பு விட்டுருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல தான் தப்பு விட்டுருப்போம். அதனால வேல்யூவேஷனே பண்ணிருக்க மாட்டாங்க, அதனால மார்க்கே வந்திருக்காது. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆர் சீட்டு மூலியமா தான். பட் இப்போ அப்டேட் ஆன ஓஎம்ஆர் சீட்ல எல்லாருக்கும் ஈஸியா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி ஃபில் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ எந்தெந்த தவறெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நான் முழுக்க சொல்ல போறேன். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக நம்ம உங்களுக்காண்டி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். வேற எது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த நியூ ஓஎம்ஆர் ஃபார்மட்டோட இதெல்லாம் எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல், அறலை அகாடமி டெலிகிராம் சேனலில் பின் மெசேஜில் இருக்கும். தயவு செய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தடவை பிரிண்ட் எடுத்து, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் எடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஷேர் பண்ணியோ ஃபில் பண்ணியோ தயவு செய்து பார்த்துக்காங்க. சரியா? ஏன்னா அது பார்க்கல அப்படின்னா நம்ம அங்கே எக்ஸாம் ஹாலில் போய் தப்பு பண்ணுறப்ப நிறைய விதமான மிஸ்டேக்ஸ் வரும். கண்டிப்பாக அதில் நமக்கு மார்க் டிடெக்ஷன் ஆகும். இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வேல்யூவேஷனே பண்ண மாட்டாங்க. ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, இந்த விஷயங்கள்லாம் தெரியாம எக்ஸாம் ஹாலுக்குள்ள மட்டும் போயிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ், இது ஃபர்ஸ்ட் பேஜ், அடுத்து செகண்டு, அடுத்து தேர்டு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை ஃபில் பண்ணணும், இதை ஃபில் பண்ணணும், இதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். பட் இந்த தடவை ரொம்ப சிம்பிளிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வரிசை எண் வந்துடும். இதில் எதையுமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு பிரிண்டட்ல வந்துடும். ஸோ இந்த பேஜை உங்களுக்கு எதுவுமே ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. முதல் விஷயம். அதே மாதிரி இங்க கொடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேரு, ரிஜிஸ்டர் நம்பரு, சப்ஜெக்ட் இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்திருந்தாலும் நீங்க தடவையா போறீங்க அப்படின்னா செக் பண்ணிருங்க தயவு செய்து. சரியா? முதல் விஷயம் இதுதான். அடுத்து ரெண்டாவது பார்ட். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கோப். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வினாத்தாள் தொகுப்பு எண் இருக்கு பாத்தீங்களா, வினாத்தாள் தொகுப்பு எண். ஸோ இந்த வினாத்தாள் தொகுப்பு எண் போன தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிஜிட்ல 8 to 10 டிஜிட் நம்பர் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதை சேட் அடிக்கிறதுலேயே எல்லாரும் தப்பு பண்ணிடுவாங்க. அதை சேட் பண்றதுலயே எல்லாருமே தப்பு பண்ணிடுவாங்க. 0க்கு பதிலாக 1, 1க்கு பதிலாக 0. ஸோ அவசரத்துல பதட்டத்துல என்ன பண்ணிடுறாங்க, தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ இந்த தப்பை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க சேட் அடிக்கிறத இந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொத்த பேப்பருமே இன்வாலிடேட். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, தேர்வரால் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண்ணை இறுதியானது சரியாக கருமையாக்கப்படாத நிலையில் ஓஎம்ஆர் விளைத்தால் செல்லாததாக்கப்படும். அப்ப நீங்க எக்ஸாம் எழுதியும் அது என்ன ஆயிரும், வேஸ்டா போயிடும். உங்கள் பேப்பரை திருத்தவே மாட்டாங்க. அதே மாதிரி முக்கியமா ஓஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் யூஸ் பிளாக் இங்க் பால் பயன். கண்டிப்பா பிளாக் லிட்டு தான் கொண்டு போகணும், ஜெல்லு கூட கொண்டு போக கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். பிளாக் லிட்டை வச்சு மட்டும்தான் நீங்க ஷேட் அடிக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பேனா இல்லைன்னா பிளாக் லிட்டை போய் வாங்கி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் போயிட்டு தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா குரூப் 4 வேற எக்ஸாம் 12ஆம் தேதி இருக்கு. ஸோ அதுக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்ப கண்டிப்பா என்ன பண்ணுவோம், பிளாக் பல் பெயிண்ட் இந்த கொஸ்டின் புக்லெட் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களோட கொஸ்டின் நம்பர் வந்துடும், 4 டிஜிட்ல நம்பர்லாம் வந்துடும். இப்ப இங்க 2, இது 1, இது 3, இது 4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 21, 3, 4 அப்படின்னு இருக்குன்னா இந்த ஷேடிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஷேடிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஷேடிங் எப்படி அடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அந்த வட்டமே தெரியாத அளவுக்கு இப்படிதான் ஷேட் அடிக்கணும். சரிங்களா? கருப்பு கலர்ல தானே கொடுக்கணும். நான் இதுக்கும் கருப்பு கலரே உங்களுக்கு ஃபில் பண்ணிடுறேன். சரியா? இப்படிதான் ஃபில் பண்ணணும். 2, 1 பிளாக் பெல் பெயின்மெண்ட்ல இப்படிதான் அந்த ரவுண்டே தெரியக்கூடாது. அது எப்படின்னு நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். இப்படிதான் நீங்க ஷேட் அடிக்கணும். கரெக்டா இது பாதி, அந்த இப்படி பாதி, இந்த மாதிரி இருந்தா, அதே மாதிரி இந்த மாதிரி இருந்தா இதெல்லாம் செல்லாம ஆக்கிடுவாங்க. சரிங்களா? செல்லாததை ஆக்கிடுவாங்க. முதல் விஷயம். ரைட். அடுத்து
டு பி டார்கன் பை த இன்விஜிலேட்டர். இது வந்து உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாம் ஆல் இன்விஜிலேட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பர்வைசர், அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இதை ஷேட் அடிப்பாங்க. அதாவது உங்களோட சிக்னேச்சர் இருக்கா அப்படின்றத கிளிக் பண்ணுவாங்க. எஸ்னா எஸ்ல ஷேட் அடிப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க பண்ணிடுவாங்க. பண்ணிட்டாங்களா இல்லையான்றதை நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டாங்களா இல்லையான்றதை நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலா போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்டா ஷேட் அடிச்சிருக்கணும், இன்விஜிலேட்டர்கிட்ட சைன் வாங்கியிருக்கணும். சரியா, அதை நல்லா பாத்துக்கோ. அடுத்து தேர்வரோட உறுதிமொழி. இது வந்து கண்டிப்பா OMR விடைத்தாள் பக்கம் 2 உள்ள அறிவுரைகளை படித்து அறிந்து. ஸோ இந்த என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதோட அறிவுரையெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கொடுத்த உடனே பின்னாடி திருப்பி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவா படிக்கணும். இங்க பாருங்க, நான் சொன்னேன்னா பட்டை குறியீடு OMR விடைத்தாளில் அச்சிடப்பட்ட OMR தடை குறியீட்டை சேதப்படுத்தக்கூடாது. முதல் விஷயம் என்னன்னா இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற பார்க்கோடு இதெல்லாம் வந்து கண்டிப்பா அதாவது நீங்க எதையுமே இந்த பேனா வச்சு சுரண்டுறது, பென்சிலை வச்சு சுரண்டுறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. சும்மா தானே இருக்கும், அதை சுரண்டி பார்ப்போம், அந்த வேலையே வச்சுக்க கூடாது. இதுல எதுவுமே உங்களோட தடையுமே இங்க படக்கூடாது. அதான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் நான் சொன்னேன்ல, ஷேட் அடிக்கிறது, இப்படிதான் ஷேட் அடிக்கணும், இதான் கரெக்ட். இந்த மாதிரி பாதியா இல்ல புள்ளி வைக்கிறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, OMR விடைத்தாள் செல்லாததாக்கப்படும். கண்டிப்பா வந்து அதை வேலிடேஷன் பண்ண மாட்டாங்க. அடுத்து கருப்பு நிற பேனாவை தவிர வேற எந்த பேனா யூஸ் பண்ணாலும் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா வேலிடேஷன் பண்ண மாட்டாங்க. அடுத்து ஏதாச்சும் ஹிண்ட் மாதிரி குறிச்சு வைக்கிறது, சிம்பிள் போடுறது, இந்த மாதிரி வேலை இருந்தாலும் கண்டிப்பா வந்து என்னது, அதை வந்து உங்களுக்கு OMR கண்டிப்பா செல்லாது. அடுத்து OMR விடைத்தாள் பக்கம் 1 அதற்குரிய இடத்தில் தேர்வர் கையொப்பம் விடவில்லை எனில் கண்டிப்பா உங்களுக்குண்டான இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த இருக்கு பாருங்க தேர்வரின் கையொப்பம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் படிச்சுட்டு இந்த இடத்துல உங்களோட சைன் போட்டுறணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண்ணினை OMR விடைத்தாளில் சரியாக கருமையாக்காமல் இருந்தால், ஸோ சரியா ஷேட் அடிக்கலைனாலும் உங்களோட OMR வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கண்டிப்பா எக்ஸாம் ஹால்ல சைன் போடாம இருந்தாலும் உங்களுக்கு சைன் பண்ண மாட்டாங்க. சரியா, இதெல்லாம் இதெல்லாம் முக்கியமா சைன் பண்ணலன்னா உங்களுக்கு என்னது, OMR இன்வேலிடேஷன் ஆயிரும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஓகே, அடுத்து எதுக்கு மார்க்க குறைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தப்பெல்லாம் பண்ணா மார்க்க குறைச்சிருவாங்க. அதாவது விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காத இருத்தல். இப்ப வந்து ABCDன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ABCDE. இதுல எனக்கு ஏ தான் ஆன்சர்னா ஏ நீங்க ஃபில் பண்ணிருக்கணும். ஏ ஆன்சர் தெரியும், ஆனா நான் எதையுமே ஃபில் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 0.5 மார்க் குறைப்பாங்க. எவ்வளவு, 0.5 மார்க் உங்களுக்கு குறைப்பாங்க. அதாவது நீங்க எடுத்த மார்க்ல இருந்து 0. அதே மாதிரி பக்கம் 1 இடது கை பெருவிரல் ரேகை. ஸோ லெஃப்ட் சைடு நீங்க என்ன பண்ணணும், இடது கை பெருவிரல் தம்பு வைக்கணும். அதுவும் முக்கியமா வச்சிருங்க. சரியா, எக்ஸாம் ஹாலை விட்டு போறப்ப இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிடணும். அடுத்து இது வந்து இன்விஜிலேட்டர் நீங்க எல்லாம் வச்சிருக்கிறது கரெக்டா, எல்லாத்தையும் ஃபில் பண்ணிருக்காங்களா, எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைன் பண்ணுவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் மேஜரா இன்ஸ்ட்ரக்ஷன். இதை படிச்சுட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல சைன் போடணும். இந்த இடத்துல அந்த பின்னாடி பக்கத்தை படிச்சுட்டு தான் இந்த இடத்துல சைன் போடணும். ரைட்டு, இப்போ OMR ஃபில் பண்றது எப்படி, ஸோ இதுதான் இங்கதான் முக்கியமான பார்ட். ஸோ OMR மொத்தம் உங்களுக்கு 200 கொஸ்டின். பேப்பர் 1க்கு பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின். சிடிசியை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 வந்து OMRலயும், பேப்பர் 2 வந்து உங்களுக்கு CPT எக்ஸாம்லயும் நடக்கும். CPT எக்ஸாம் எப்படி அட்டன் பண்றதுன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். சரிங்களா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். தயவு செய்து CPT எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணும் தயவு செய்து பார்த்துக்கோங்க. ஓகே, 200 வினாக்களுக்குமே கண்டிப்பா என்ன பண்ணும், விடையளிக்கணும். ஸோ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோ நெகட்டிவ் மார்க். ஸோ அதனால ABCD 4 ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணா உங்களுக்கு நல்லதுதான். சரியா, நோ நெகட்டிவ் மார்க் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி 1 2 3 4 அதே மாதிரி ஒரே இடத்துல வந்து இந்த 2 ஷேட் அடிக்கிறது இதுவும் தவறு. அதே மாதிரி பாதி ஷேட் இப்படி அடிக்கிறது, டிக் மார்க் பண்றது, இன்ட் மார்க் பண்றது, இதெல்லாமே தேவையில்லாத வேலை. அதே மாதிரி இந்த இடத்துல அம்புக்குறி போடுறது, இந்த மாதிரி சிம்பிள் போடுறது எதுவுமே தவறு தான். சரியா, பிளாக் பால் பெண்ணை வச்சு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஷேட் அடிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 200 கொஸ்டினுமே கண்டிப்பா என்ன பண்ணணும், விடையளிக்கணும். அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஷேட் அடிக்கிறப்ப கரெக்டா இங்கதான் அடிக்கிறோமா, 46வது கொஸ்டின் தான் அடிக்கிறோமான்றதை பாத்துக்கோங்க. நிறைய பேர் ஒரே இதுல 2 ஷேட் அடிச்சிருவீங்க அவசரத்துல பதட்டத்துல. ஸோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லாரும் ஃபில் பண்ணுவீங்க. இடையில மேக்ஸ் கொஸ்டின் வரும். மேக்ஸ் கொஸ்டின் வரப்ப அதை வந்து விட்டுட்டு கடைசியா பார்த்துக்கோன்னு போயிருவீங்க. இப்ப 59வது கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின் அப்படின்னா இதை வந்து ஃபில் பண்ணாம போயிருவீங்க.
போயிட்டு ரிட்டர்ன் வரப்ப இந்த 59 பதிலா 58ல சேட் அடிச்சிருவீங்க. அங்க ஆல்ரெடி இன்னொரு சேட் 7 இருக்கும். ஸோ இந்த தவறுதெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. ரொம்ப பார்த்து நீங்க ஓஎம்ஆர் ஃபில் பண்ணணும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இந்த காப்பியை ஒரு பிரிண்ட் அவுட் எடுங்க, எடுத்துட்டு பிளாக் பால் பென்ல ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஒரு மாடல் டெஸ்ட் ஏதாச்சும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து என்ன பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 50 செட்டு கொஸ்டின் நம்மளோட டெலகிராம்ல போட்டிருக்கோம். பேப்பர் 1க்கு தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாம் சேர்த்து 50 செட்டு கொஸ்டின் ஃப்ரீயாவே போட்டிருக்கோம். டெலகிராம்ல ஜாயின் பண்ணல, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஓஎம்ஆர் சிட்டியும் டெலகிராம்ல போட்டிருக்கோம், தயவு செய்து போய் பாத்துங்க. அதே மாதிரி ஆர்எல்ஏ அகாடமி சேனல்ல எல்லா விதமான பிடிஎஃப் மெட்டீரியல் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு மேக்ஸிமம் கிடைக்கும். எல்லாமே பிடிஎஃப் தான். பிடிஎஃப் சப்போஸ் டவுன்லோட் ஆகலைனாலோ இல்லாட்டி எரர் காட்டினாலோ நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட நம்பர் இந்த இருக்கு பாருங்க, 96004. அதே மாதிரி கீழேயும் உங்களுக்கு போகும், ஸ்க்ரோல் ஆகும். ஸோ அதை பாருங்க. எப்படி புக் வாங்கணுன்ற ஹவு டு பை டெமோ லிங்க் வச்சிருக்கோம் பாருங்க. கேட்டகரி வைஸும் பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ எந்த மெட்டீரியல் வேணுமோ டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் இருக்கும். சாம்பிளை தயவு செய்து பார்த்துட்டு என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்க வாங்கணும், பிடிக்கலன்னா வாங்கக்கூடாது. இதை முக்கியமா தெரிஞ்சுக்கங்க. சார் இல்ல நான் இதை வாங்கிட்டேன், அவசரப்பட்டு வாங்கிட்டேன், இதெல்லாம் இந்த வேலையே வேணாம். நீங்க பாருங்க, சாம்பிள் பிடிச்சிருந்தா வாங்குங்க, இல்லாட்டி வாங்காதீங்க. இருக்கிற சோர்ஸை வச்சு படிங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், எலக்ட்ரிக்கல், இன்னும் ஐடிஐ இதுக்கெல்லாம் வந்து அப்பமேல நிறைய வரும். கண்டிப்பா என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்க இருக்கக்கூடிய முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, 200 வினாக்களுக்கும் நீங்க வந்து கண்டிப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்னா எஸ் கொடுத்துடணும், எஸ்ல சேட் அடிச்சணும். இல்ல அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துட்டு எத்தனை கொஸ்டின் சேட் பண்ணாம இருக்கீங்க, மேக்ஸிமம் 200 கொஸ்டின் சேட் பண்ணிடுவீங்க. இல்ல நான் ஒரு 10 கொஸ்டின் சேட் பண்ணல, 5 கொஸ்டின் சேட் பண்ணலன்னா எத்தனை கொஸ்டின் அடிக்கல அப்படின்றத இங்க வந்து 5 கொஸ்டின், 7 கொஸ்டின், 20 கொஸ்டின் அப்படின்றத இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். இங்க வந்து உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இடது பெருவிரல் ரேகையை வந்து இங்க வந்து தம்ப் இம்ப்ரெஷன்ல வைக்கணும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இது எல்லாத்தையும் நீங்க சரியா பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட ஓஎம்ஆரை வந்து திருத்தாம இருக்க மாட்டாங்க, வேல்யூவேஷன் கண்டிப்பா பண்ணுவாங்க. சரியா, கிளியராங்க? ஸோ பக்காவா எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். சிபிடி எக்ஸாம் பத்தின வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. சரியா, அதே மாதிரி எல்லா விதமான டெக்னிக்கல் எக்ஸாம் மெட்டீரியலும் அவைலபிளா இருக்கு, தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. டெலகிராம் சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா விதமான ஃபைல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே டெலகிராம்ல தான் போட்டிருக்கோம். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.